ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாய். வெல்கம் பேக் டு JAV ஃபோர்ஸ். இனிமேட்டு நான் இப்படி தான் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டு JAV ஃபோர்ஸ். இப்போது லாஸ்ட் வீக்கில் நம்ம ரொம்ப பரபரப்பாக நம்ம இருந்தோம். சென்னை ரோட்ஸ் எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, சென்னை ரோட்ஸ் ஏன் பரபரப்பாக இருந்ததுன்னா, ஒரு ஸ்கூலில் பாம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரே இமெயிலில் சென்னையில் இருக்கிற பாதி பணக்கார ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பணக்கார ஸ்கூல்னு இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்னு இருக்குது. வருமானம் கம்மியாக இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குது. வருமானம் கம்மியாக இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வருமானம் அதிகமாக இருந்து அவங்க மத்தியில் நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல் தான். அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸில் வேணும்னே திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதை பற்றி இன்னும் பேசுனா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பல ஸ்கூல்ஸில் இன்னைக்கு நம்ம ஒரு இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். அது என்ன இன்சிடென்ட்ஸ், அது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்ருப்போம். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு 12 மணிக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் உங்கள் ஸ்கூல் லீவ் விட்டாச்சுங்க, உங்களுடைய பிள்ளைய, உங்களுடைய சைல்டு சன் ஆர் டாட்டரை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 13 ஸ்கூல்ஸ் கிட்ட 13 இடத்துல இருக்கக்கூடிய சென்னை சிட்டியோடைய 13 ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இந்த ஃபோன் கால் வந்துச்சு. அதுவும் பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபோன் கால், ஸ்கூல் உங்களுக்கு ஹாலிடே, ஆஃப் ஒர்க்கிங் டே, அதனால் உங்களுடைய சில்ட்ரன்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால். அது என்ன ஃபோன் கால் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு என்னதுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஷாக்கு. இந்த ஸ்கூலில் பாம்பு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, மெயில் வந்திருக்கு, த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸு, நம்ம அப்பா அம்மா பற்றி நமக்கு தானே தெரியும், ரொம்ப அலறி அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப பயத்தோடையும் அச்சத்தோடையும் பயத்தோடு போனதுனால சில சென்னையோடைய இம்பார்ட்டண்ட் ரோட்ஸ் இதெல்லாம் டிராஃபிக் ஆகி அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது பார்த்தா அப்புறம் நம்ம சென்னை போலீஸ் அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் ஆப்பில், ட்விட்டரில் இந்த நியூஸ் ஃபேக் நியூஸ், இதை தயவு செஞ்சு யாரும் நம்பிடாதீங்க, தயவு செஞ்சு காவல்துறை மேலே நம்பிக்கை கொடுங்க, கோஆப்ரேட் பண்ணுங்க, இது புரளி, ரூமர் மட்டும்தான், உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை கிடையாது, வதந்தி, ரூமர்னு சொல்கிறீங்களே, வதந்தி, பொய், புரளின்னு. உண்மையாலேயுமே அந்த ஸ்கூலில் பாம்பு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சாலுமே, அந்த ஸ்கூலில் பாம்பு வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரே கேள்வி. இதில் வேறு பாம்பு ஸ்குவாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க, பார்த்துருக்குறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்லி ஆல்ரைட், பாம்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களே செக் பண்ணி பார்த்துட்டு, அதையும் இன்னும் நீங்கள் சரியாக தேடலை, இன்னும் நல்லா போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய் செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. நோ பாம்பே கிடையாது. அதாவது இப்போ ஒரே மெயில் ஐடியில், அதுவும் சுவிட்சர்லாண்டோட மெயில் ஐடியிலேருந்து கூகுள் அக்கௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய 13 ஸ்கூல்ஸ்க்கு மெயில் போயிருக்கு, பாம்பு த்ரெட்டன் பண்ணியிருக்கிறானுங்க. அது விஷயமா என்கொயரியும் நம்மளுடைய போலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. பாம்பு த்ரெட்டன் எதனால் நடந்துச்சு, ஏன் இந்த பாம்பு த்ரெட்டனை
ரூமராக கிளப்பி ஏன் இப்படி செஞ்சாங்க அதுக்கான டீட்டெயிலாகவும் சொல்லிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அது நீ லாஸ்ட் வீக்கே பேச வேண்டியது தானே. உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க. எனக்கு டைம் கிடைக்கல, சில இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ரிசர்ச்னால் நான் பிஸியாக இருந்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐ வாஸ் பிஸி. அந்த டைமில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். பிஸியாக இருந்ததுனால என்னால் இந்த வீடியோவை அப்போ அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்தில் போட முடியலை. அதனால் இப்போ நான் அதை போடுறேன். இப்போ போடுறதுனால எனக்கு என்ன யூஸ்? இன்னும் அது அந்த இஷ்யூ இன்னும் ஓயலை. சில பேர் இன்னமும் அவங்களுடைய குழந்தைங்கள பயத்தோடு தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களே. பயத்தோடு தான் அனுப்புகிறாங்க. பாம் பிளாஸ்ட் ஆகிடுமா, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இப்போ இவனை ஸ்கூலில் அனுப்புனாலே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி பயத்தோடு அனுப்புகிற பேரண்ட்ஸையும் நான் பார்க்குறேன் இப்போது. அதனால் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு ஃபயர் அலாம், அப்படி பாம் பிளாஸ்ட் ஆகி இருந்தால் கூட பாம் வச்சுருந்தக்கூடிய ஒரு அலார்ம்ஸ் இன்னைக்கு இருக்குது, பாம் அலாம் இருக்குது. ஏன் ஈவன் நான் சில இடத்துல எனக்கு தெரிஞ்சுது, முகப்பேரில் டிஏவி ஸ்கூல் சீனியர் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அண்ணா நகரில் சென்னை பப்ளிக் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலுக்கும் த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி குளோபல் ஸ்கூல், அந்த ஸ்கூல்லையும் த்ரெட்டன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அது ஒரே அக்கௌண்ட்டில் இருந்து, ஒரே இமெயில் ஐடியிலேருந்து மிரட்டல் வந்துடுச்சு. பாம் பிளாஸ்ட் பண்ண போகிறோம், சீக்கிரமாக என்ன பண்ணணுமோ பண்ணிவிடுங்க, பாம்பு அடித்தோம்னா அவ்வளவுதான், உங்கள் பிள்ளைங்க தர மட்டத்துக்கு போயிடுவாங்க, பாடி கூட கிடைக்காது உங்களை பிள்ளைங்களோடன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணி அப்படி இப்படின்னு செஞ்சு பேரண்ட்ஸை அலற விட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்த்துருக்கு அந்த குரூப். இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்கிறதுனால என்ன யூஸ் பார்த்தீங்களா? இதே ஒரு குழந்தை இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் எதுக்கு நீங்கள் உங்களை பாம் த்ரெட்டன் இருக்குதுன்னு சொல்லி உங்களை எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்களே, உங்களுக்கு பயம் இருக்கா சந்தோஷமானு கேட்டுருக்காங்க. சந்தோஷம் கிடையாது, பயம் மட்டும்தான். நல்ல வேளை உயிர் பொழைச்சி வந்திருக்கிறோன்ற ஒரு திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. உயிர் பொழைச்சோம்டா சாமின்ற மாரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சந்தோஷத்தோடு போகிறாங்க. எப்படியோ நம்ம உயிர் பொழைச்சிட்டோம், உயிர் பொழைச்சதுனால நம்மளோட வீட்டையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு போகிறாங்க. கொஞ்சம் பயம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ நினச்சாலும் பயமாக இருக்குது, த்ரெட்டனாகவும் இருக்குது, பயத்துலேயும் நாங்கள் இருக்கிறோம், பயத்தோட பீதியிலையும் நாங்கள் உச்சத்துலேயும் இருக்கிறோம். எங்களெல்லாம் அவங்க சொல்லும்போதே எங்களுக்கு கைகாலெலாம் நடுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல வேளை இந்த இஷ்யூவோட முடிஞ்சு இப்போது இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சுவிட்சர்லாந்துடைய அந்த எந்த இடத்துலேருந்து மெயில் வந்ததோ அந்த இடத்துக்கு மெயில் பண்ணி லெட்டர் போட்டிருக்கிறாங்க. இது யாருன்னு கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொடுங்க, அவங்களோட இந்தந்த டீட்டெயில்ஸ் கேட்டு அந்த மெயில் ஐடி அந்த மெயில் ஐடியோட கிரியேட்டர் அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சென்னை சிட்டி போலீஸ் சைபர் கிரைம் வழியாக அந்த லெட்டரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் நடவடிக்கை ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் நடந்துடுச்சுன்னா இன்னொரு ஸ்கூலில் அப்படியே கண்டினியூவாக நடக்க தான் செய்யும். ஸோ வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் த ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸுக்கெலாம் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை இதே, ஆனால் இது புதுசு கிடையாது. இது தான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு ஆஃப் டே லீவ் விட்டு பாம் த்ரெட்டன் பண்ணி இது பல டைம் நடந்திருக்கு. அது எல்லாமே ஃபேக், புரளி வித்தை தான். புரளி வித்தையை காமிச்சா ஜனங்க பயப்பட தானே செய்வாங்க. எந்த மாதிரி புரளி வித்தைனா பாம், கொலை, மர்டர், அதான் கொலைன்னு சொல்லிட்டேன், அதனால் மர்டர், உயிருக்கு ஆபத்தை
டேஞ்சரை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயத்த சொன்னால் நமக்கு புரளினா நமக்கு நடக்க ஆரம்பிக்குது. அதனால் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஸ்கூலில் போனால் கூட சேஃபாக இருக்கணும். பாம் ஸ்குவாட் வந்தால் கூட நம்ம அவங்களுக்கு காப்பரேட் கொடுக்கணும். சில பேர் இன்னும் பயந்துக்கிட்டு இந்த சாக்கு போக்கில் யாரும் ஸ்கூலுக்கே போக மாட்டேறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டென்ட்டு கிடச்சிருது. தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு போங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, பயமும் கிடையாது. லீவ் தானே விட போகிறாங்க, உடனே இவங்கன்னா கண்டுக்காமலே விட்டுறாங்க. பாம் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு, வெடிகுண்டு இருக்குன்னா பண்ணுறாங்க. ஆஃப் டே லீவ் விட்டு த்ரெட்டன் வந்திருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா நம்ம போயிட போகிறோம் வீட்டுக்கு. நம்மளை ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டெம்பிள் மாதிரி. அதுக்கப்புறம் சிலர் இப்போ சொல்லுவீங்க, நான் கூட அப்படி தான் நினச்சேன், அடச்சே இந்த ஸ்கூலை விட்டு எப்போ தான் ஓய போகிறோம்னு தெரியலையே, டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது ஸ்கூலோட அருமை எப்படின்னு. சில பேர் நீங்கள் மாறி இருப்பீங்க ஸ்கூலை விட்டு, ஆனால் நான் ஒரே ஸ்கூலில் படித்தேன். இப்போ தெரியுது ஸ்கூல் லைஃப்னால் என்னென்னு. ஸோ டோன்ட் மிஸ் த ஸ்கூல் லைஃப். அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கூல் பாம் த்ரெட்டன் பண்ணுறதுலாம் ஒரு ஃபேக் தான். அது எந்த இதில் நடந்தது கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் நடந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஸ்கூல் வெடித்து அதுமாதிரி அப்போ நடந்திருக்கலாம். இப்போ நடந்திருக்கு, 2004 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கு பிற்பாடு எந்த இதுவும் இங்கே நடக்கலை. அதுதான் உண்மை. 2004 ஒரு 20 years பேக் நம்ம போய் பார்த்தோம்னா எங்கேயோ ஒரு வில்லேஜில் தான் இது ஒரு குழந்தைங்களை போட்டு எரித்து வெடித்து வெடிகுண்டு வச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. 19-20 குழந்தைங்கள் செத்து போயிருக்குங்க. சின்ன எல்கேஜி பசங்களாக இருக்கும். இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களாம் அப்போ 90s கிட்ஸ். இப்போ அந்த குழந்தைங்க இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஜென்ரேஷன் இன்றைக்கி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அது அன்னையோடு அப்படி நடந்தால் கூட அது அன்னையோடு முடிஞ்சிச்சு. அது இன்றைக்கி வளர்ந்த டெக்னாலஜி அன்னைக்கு இருந்திருந்தா அந்த குழந்தைங்க அப்போ சுற்றிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிஸ் ஏஐ 20 years பேக் இருந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே இருக்கிறதுனால பாம் அலாம் கண்டுபிடிக்கிறது, ஃபயர் அலாம் கண்டுபிடிக்கிற மிஷின்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்காது. ஸ்கூலில் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண கஷ்டம், ஏன்னா அது குரோர் கணக்காக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பாம் வச்சோம்னா அலாரம் அடிக்கும். அதே போல் தீ பத்துச்சுன்னா இப்போ ஃபயர் அலாம் தான் எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது. சில ஸ்கூல்ஸ்லேயும் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது கிடையாது. அது ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க, தைரியமாக ஸ்கூலுக்கு போங்க. எல்லாரும் பயப்படுறாங்க கிடையாது. ஒரு சில பேர் பயந்துட்டு போக மாட்டீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். வேற ஒரு கண்டென்ட்டில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களில் ஒருவன் இந்த ஆகாஷ் விஜயன் விடைபெறுக. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஜேஏவி ஃபோர்ஸில் சேர்ந்துருங்க. எம்ஜி ஸ்குவாட் மாதிரி ஜேஏவி ஃபோர்ஸ்னு ஒரு ஸ்குவாட் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம பல விஷயங்களையும் பேசலாம். தொடர்ந்து ஆகாஷ் விஜயன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுறீங்க. உங்களில் ஒருவன் ஜேஏவி. இட்ஸ் சைனிங் ஆஃப். பாய். தேங்க்யூ. என்னோட ஜேஏவி டாக்ஸ் ஓட போட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now
of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.